ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. அது என்னென்னா மசாலா புட்டு தாங்க. சாதாரணமாக புட்டு பண்ணுற இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த புட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை மாதிரியாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம புட்டு மாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட புட்டு பொடி இருந்தாலும் நீங்கள் அதை எடுக்கலாங்க, அதனால ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே தான் தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு அரிசி மாவுக்கு தக்கன தண்ணியோட அளவில் வித்தியாசம் வருங்க. இப்போ அதனால் நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஏன்னா நம்ம புட்டை வச்சு விட்டி நமக்கு அந்த புட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறது. 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும், ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ இது ரெஸ்ட்டில் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம மசாலா புட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடு ஆயிடுச்சுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடு ஆயிடுச்சுங்க. இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நான் இப்போ வெங்காயத்துக்கு கொஞ்சம் கண்ணாடி பத அளவுக்கு நான் வதக்கி எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடிசாக. பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி பொடியை மசாலாலாம் நான் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் வாசனைக்காக தான். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. உரப்புக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஏற்கனவே புட்டு மாவு பிசையும் போது அதுலேயும் உப்பு போட்டிருக்கு. இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. நமக்கு தக்காளி நல்லா கொலையா வெந்து கிடைக்கணும். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. தக்காளியெல்லாம் நல்லா வெந்து நான் நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா ஆறட்டுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் புட்டு மாவு கொஞ்சம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். தன்மை ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்களேன். இப்போ நான் இந்த புட்டு மாவு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்கிறக்காக நான் கொஞ்சோண்டு கேரட் ஆட் பண்ணுறேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். எனக்கு எடுத்துருக்கிறது இந்த மாதிரி புட்டுக்கான தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். முதல் லேயர் நம்ம கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம். அடுத்த லேயர் வந்து நான் அந்த மசாலா ரெடி பண்ண மசாலாவை நான் வைக்கிறேங்க. இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க, ஒரு இடத்துல வைக்காமல். இப்போ இதுக்கு மேலே இந்த புட்டு பொடியை நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ நான் புட்டு கண்ணையில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருக்கேங்க. மசாலாவுக்கு மேலே மறுபடியும் புட்டு மிக்ஸும் அதுக்கு மேலே தேங்காய் லேயரும் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே குக்கரில் தண்ணியை ஊற்றி சூடாக்கி தாங்க நான் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ஆவி வர தொடங்குது.
இப்போ நம்ம இந்த புட்டு கனியை வச்சுக்கலாம். 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் போதுங்க. நமக்கு இந்த மசாலா புட்டு ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட அருமையான மசாலா புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன், இப்போ நம்மளோட அருமையான மசாலா புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. சாதாரணமாக புட்டு பண்ணுற இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இந்த புட்டை ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம அப்பளம், வாழைப்பழம், கடலைக்கறி கூட வைக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.